உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்கும் இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும். ஆதலால் இப்பொழுது ஜெபத்தோடு நன்கு கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 58:11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பிரமிக்கத்தக்க விதத்திலே உண்டாக்கி உருவாக்கி, நான் ஆச்சரியமான தேவன், ஆச்சரியமானவைகளை நடப்பிக்கிறவர் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை எப்பொழுதுமே நடத்தும்படிக்கு, உங்களை கைட் பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆண்டவர் தம்முடைய இரக்கம், தயவு எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மேல் கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறார். பாடுகளுக்கு பிற்பாடு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், அடுத்து என்ன என்று. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சர்ப்ரைஸை வைத்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கமும் தயவையும் காண்பிப்பார். உங்களுக்கு விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில எழும்பும். உங்கள் வெளிச்சம் உதிக்கும். நீங்க இருளில் நடக்கிறவர்களா இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உதிக்கும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் உதிக்கும். உங்கள் அந்தகாரம் எல்லாம் மத்தியானத்தை போல ஆகும். ஆண்டவர் இப்பொழுதும் உங்களோடு உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதற்கு முந்தின 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றிவிடு. நீ உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட பிற ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினாள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை மாத்திரம் அல்ல, மகா வறட்சியான காலங்களில நான் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களை கொண்டு பிறரையும் அவர் திருப்தியாக்க போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், வற்றாத நீரூற்றை போல நீங்க இருப்பீங்க. இனி நீங்கள் தொய்ந்து போவது இல்லை. அநேக நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆனால் உங்களுடைய ஆத்துமாவோ எப்பொழுதும் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, உங்களுடைய ஆத்துமாவிலும் எப்பொழுதும் செழிப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் ஆத்துமா இனி தொய்ந்து போவதில்லை. விடாய்த்து போன ஆத்துமாவை ஆண்டவர் சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் திட்டவட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, என் ஆத்துமா இனி தொய்ந்து போவது இல்லை என்பதே. ஆண்டவர் நம்மை நன்கு நடத்தும்படிக்கு விரும்புகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நான் ஆலோசனை சொல்லி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை நீரூற்றுகளின் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். உங்களுக்கு இறங்குகிறவர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் பஞ்ச காலத்திலேயும் நீங்க திருப்தி அடைவீங்க. உங்களுக்கு வெட்கம் கிடையாது. ஆண்டவர் உங்களை பஞ்சத்தில் உங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அவருடைய கண்கள் இப்பொழுது உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. மேலும் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறார். ஒரு ஆச்சரியமான விதத்துல வெளிச்சத்தை உதிக்க பண்ண அவர் போகிறார். 2வது காரியம், அவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். 3வது, அவருடைய மகிமை உங்களை காக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக ப்ரொடெக்ஷனை
ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு எப்பொழுதுமே தந்து கொண்டிருப்பார். இந்த மாதத்துல யாரும் கலங்க வேண்டாம். விசுவாசமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறத கவனிக்கிற நீங்கள், இப்பொழுதும் நீங்க கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 58:9. ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்கும்படிக்கு நீங்க கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இன்னமும் கூப்பிட தீர்மானியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய கிரியைகளை செய்வான், நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. மேலும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே ஜெபத்தை கேட்கிறவராக உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா காரியங்களிலும் நான் உங்கள் நடுவிலே நான் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறேன். உங்கள் நடுவிலே இருக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியம் உண்டு பண்ணும் விதத்துல, எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு காரியங்களை நான் நிகழ்த்துகிற தேவனாய், ஆச்சரியத்தின் தேவனாய் வெளிப்பட போகிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் ஆண்டவர் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட, எந்த டவுட்ஃபுல் கேசஸ் மத்தியிலும் கூட, டிஃபிகல்ட்டியான எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட, எல்லா கஷ்டங்களின் நடுவிலும் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறேன், நான் உங்களை டைரக்ட் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 58:11 வசனம். நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவது மாத்திரம் அல்ல, வழி நடத்துவேன் என்று சொல்லுபவர் மாத்திரம் அல்ல, உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நல்ல மனுஷனுடைய ஒவ்வொருவருடைய நடைகளையும் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நீங்க இந்த வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பின்னால உங்கள் காதுகளுக்குள்ளே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும்படிக்கு செய்வேன் என்கிறார். ஆண்டவர் உங்களை ஒருங்கிணைக்கிறவராயிருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய தெய்வீக பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை டைரக்ட் பண்ணுவார், வழி நடத்துவார், வழி காட்டுவார். நான் உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழி பிரயோஜனமாய் இருக்கிறதை உங்களுக்கு போதிப்பேன். நான் உங்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவேன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவேன் என்று ஆண்டவர் உங்களோடு திருவுளம் பற்றுகிறார். மேலும் 12வது வசனத்துல, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த ஆசீர்வாதமானது நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான, நம்மிடத்திலிருந்து தோன்றின நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உரியதாக இருக்கிறது. இது ஒரு பெரிய நல்ல ஒரு குட் ரிவார்டா இருக்கிறது. நீங்க ஃப்ரூட்ஃபுல்லாய், கனி தருகிறவர்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் தம்மிடத்திலிருந்து விசேஷித்த அந்த ஆசீர்வாதங்களை இறங்கி வர பண்ணுகிறார். ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் கையில நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தை நீங்க கூப்பிடும் பொழுது அறியாத எட்டாத காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளுவீங்க, விளங்கி கொள்ளுவீங்க, இன்னமும் அறிந்து கொள்ளுவீங்க. உங்களுக்குள்ளே என் நாமத்தை நான் கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உரிமையை கொடுத்திருக்கிறேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்திருக்கிறேன். எப்பொழுதும் இல்லாத அந்த செல்வாக்க உங்களுக்கு, அந்த கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதனால் இந்த வேளையிலும் கூட உங்களோடு சொல்லுகிற காரியம், நீங்க ஒரு சிறுமைப்பட்ட ஆத்துமாவாய் இருக்கலாம், அல்லது ஒரு எளிய நிலையில இருக்கலாம். ஆனாலும் நான்
உங்களை நியாயத்திலே நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வழியை போதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் மரண பரியந்தம் நடத்த போகிறேன். நான் உங்களை நிச்சயமாக நடத்தி முடிவிலே உங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் என்றும் சொல்லுகிறார். நான் உங்களை எல்லா சத்தியத்தின் பாதையிலும் நான் உங்களை நடத்துவேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கு பெரிதா இருக்கும்படிக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நீங்க எந்த காலத்திலும் திருப்தியா இருப்பீங்க. பஞ்ச காலத்திலும் நீங்க வெட்கப்பட்டு போகாது இருப்பீங்க. திருப்தியா இருப்பீங்க. நான் உங்களை இதுவரையிலும் பஞ்சத்திலே உயிரோடு பாதுகாத்தேனே. எல்லா நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்தேனே. இன்னும் என்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் கேட்ட இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி நீங்கள் யாவரும் ஒப்புக்கொடுங்கள், துதியுங்கள். ஆண்டவரே, இந்த மாதம் ஆச்சரியத்தின் மாதம். நீ வழி நடத்துகிற தேவனப்பா. நீ வழி நடத்துபவரும் எங்களை ஆண்டவரை உமோடு அலைன் பண்ணி ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறவருமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கண்டினியூஸா ஆண்டவரை நீங்க கைட் பண்ண போகிற தேவன் என்று பேசுனீங்க. எஸ், உம்முடைய ஜனங்களை நீங்க ஆண்டவரை தொடர்ந்தேச்சியாய் வழி நடத்துபவர். நீர் ஊற்றுகளின் இடத்திற்கு கொண்டு போய் விடுவீராக, இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இரக்கமும் தயவும் ஆண்டவரே கிடைப்பதனால திடீரென்று நீர் ஆச்சரியத்தை சர்ப்ரைஸான ஒரு ஹேப்பனிங்ஸ நிகழ பண்ணுகிறதுனால உமக்குள்ளாக பிரமிக்கும்படிக்கு பூரிக்கும்படிக்கு நீ செய்வீராக. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னென்ன விரக்தியிலே காணப்படுகிறார்களோ அந்த விரக்தி இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எல்லா ஆண்டவரே தரித்திரங்களும் நீங்குவதாக. எல்லா சிக்னஸும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே 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 சுக வாழ்வு துளிர்ப்பதாக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த டிவைன் ப்ரொடெக்ஷனை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை இப்பொழுதே உம்முடைய வெளிச்சம் உதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சம் உதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் நடுவில் இருந்தும் ஆண்டவரே அந்த நுகத்தடிய அந்த யோக் ஆஃப் அப்ரஷனை ஆண்டவரே இன்னும் விரல் நீட்டுதல், இன்னும் நிப சொல்ல ஆண்டவரே அந்த புறங்குறுதல், குறை சொல்லுதல், இன்னும் அழுத்தம், உங்களுடைய மன அழுத்தம், இன்னும் ஆண்டவரே என்னென்ன விரல் நீட்டுதலின் சுவாபம் உண்டோ அத்தனையும் அகற்றி போட்டுவிட்டு இப்பொழுது சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கும்படிக்கு ஒவ்வொருவருடைய அந்தகாரமும் இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய அந்தகாரம் மத்தியானத்தை போலாவதாக. என்ற வாக்குத்தத்தத்தின் படி உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும் என்ற வார்த்தையின் படியும், உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார் என்ற வார்த்தையின் படியும், ஆத்துமா இப்பொழுது நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் ஆண்டவரை தொய்ந்து போகாத ஒரு ஆத்துமாவாக ஆண்டவரை நீரூற்றின் அந்த அனுபவம் எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் விடுதலை, எப்பொழுதும் ஆண்டவரை ஆச்சரியமான காரியங்களை எதிர்நோக்கி ஆச்சரியத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு செய்வீராக. நீர் ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே, நீர் ஆச்சரியமான தேவன். ஆச்சரியம் அற்புதமான பிரகாரமாக உங்கள் நடுவிலே கிரியை நடப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை இப்பொழுதே ஆச்சரியம் அற்புதமான கிரியைகளை நீர் இப்பொழுதே ஆண்டவரே அதிகமாய் எதிர்பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அனுப்பி கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆச்சரியமான காரியங்களை நீ நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா.
யாருடைய எதிர்பார்ப்பும் ஆண்டவரே ஆண்டவரே குறைந்து இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு அதிகரிக்கட்டும். உம்மையே கண்கள் நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை நீர் கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நல்ல ஆண்டவரே புதிய பிகினிங் உண்டு, புதிய வாழ்வு உண்டு, புதிய சுகம் உண்டு. இப்பொழுதே புதிய சுகத்தை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய அனுபவங்களை, புதிய மாற்றங்களை துளிர்க்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம். பாதைகளை திருத்தும்படிக்கு, பிற ஆத்துமாக்களையும் திருப்தியாக்கும்படிக்கு ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் எங்கள் மூலமாய் திருப்தியாகும்படிக்கு எங்களை நீர் அப்படி ஆண்டவரை பயன்படுத்த போகிறீர். ஒவ்வொருவரையும் அப்படி பயன்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களிலே உம்முடைய பிளெஸிங்ஸ் ஆண்டவரே தங்கி இருக்கும். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த ஆண்டவரே அதிகாரத்தையும் அந்த செல்வாக்கையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், அநேகர் உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் ஆண்டவரே. அவங்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் ஆத்துமா தொய்ந்து போகாது. ஒவ்வொரு ஆத்துமாவை இப்பொழுதே அந்த வார்த்தையின்படி நிரப்பி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.